ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகவே நம்ம மார்க்கெட்டும் ஒரு கேப் அப் ஓப்பனிங். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஒன் சைடு கொஞ்சம் நேரம் வந்து சரியாக ஆரம்பித்து அதோட கேமை ப்ளே பண்ண ஆரம்பித்தது. ஒரு டவுனு நேற்றோட லோ கிட்ட வரைக்கும் போயிட்டு அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் ஆச்சு அப்படின்றது தான் சொன்னோம். ஸோ பட் மார்னிங்லேருந்து நிறைய விஷயம் நம்ம நோட் பண்ணணும். வால்டலிட்டி கிராஷ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ இது வந்துடவே மார்க்கெட் நீ நெகட்டிவாக போனாலும் ஈஸியாக மேலே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஹெவியான ஒரு கிராஷை இருக்கிற ப்ரீமியத்தை எல்லாம் வைப் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ புதுசாக பெரிய ட்ரேடிங் எடுக்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கை வந்து நமக்கு கொண்டு வந்துடும். எப்போது வால்டலிட்டி மார்க்கெட் இல்லாதப்போ மார்க்கெட் மட்டும் ரீபவுண்ட் ஆகுது, மார்க்கெட் மட்டும் ஒரு மாதிரி ஒரு சைட் போகுது அப்படின்னா கஷ்டம். இது ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி கேமு. ஸோ ஓப்பனிங்கே ப்ரீமியம் வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராடலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் ரொம்ப டைட்டான ஒரு கன்சாலிடேஷனில் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டிக்கு அந்த ஒரு விதிமுறை, அந்த ஒரு ரூல்ஸ்லாம் கிடையாது அப்படின்றதுனால அது மட்டும் ஒரு 2.25% வரைக்குமே ஏறி இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி தான் அதை பிடிச்சி இன்னும் வந்து ட்ராக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நான் எக்ஸ்பைரி டேவாக இருந்தால் நிஃப்டியும் பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து இதோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட ஸ்டாடல் 365 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்டாடல் 726 வச்சிருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டலிட்டி மார்க்கெட் போடும். டே ஆகிக்கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு பாசிட்டிவான நோட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் இஓடியில் 141 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. 5 ஸ்டாக்கு லாங் அண்ட் வைண்டிங்கு, 32 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கும், 36 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங்க்கும் கை கொடுத்துருக்கு. ஸோ லாங் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தென் சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடலில் ஓப்பன் ஆனது 872 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு முடிஞ்சது 726 ரூபா. இன்னும் 2 நாள் இருக்குது, நாளைக்கு நாளானிக்கு. ஸோ இந்த ப்ரீமியத்தை வச்சு கேம் ஆடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஒரு ஸ்விங்கு வரலாம். ஏன்னா ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ண வைக்கணும், வால்டலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் உள்ளே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ஆட்கள் உள்ளே வர மாட்டாங்க. பெரிய பெரிய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஸ்விங்கு வந்து இருக்க தாராளமாக வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் ஆப்ஷன் செயினில் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தா கூட ஹெவியான வந்து பார்த்திங்கன்னா புட்ஸு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சென்செக்ஸில் பார்த்தாலும் புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். 23,200 அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். 23,000 இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் ஜோனாகவே நமக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதான் சொல்லணும். நேற்று 89 இருந்து ஐவிபி இன்றைக்கி 71. ஸோ அந்தளவு வந்து வால்டலிட்டி வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இது ப்ரீமியத்தில் பெருசாக இம்பேக்ட் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓடிஎம்மில் பார்த்த இந்த புட் ஆப்ஷன்ஸ்லாம் நேற்று 100 ரூபா. ஓகேங்களா? இன்றைக்கி அது 19 ரூபான்னு சொல்லும்போது 80 ரூபா காணாமல் போயிடுச்சு. ஸோ நேற்று நீங்கள் ஏதாவது ஒரு கிரெடிட் ஸ்பெட்ஸ் போட்டிருந்தா கூட இன்றைக்கே வந்து வெளியே வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் ட்ராப் இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லலாம். தென் வந்து சென்செக்ஸோடைய புட் கால் ரேஷியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே லோ கிட்டத்தட்ட வந்து 0.68 வரைக்கும் போயிருந்தது. பட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 0.55 போயிருந்தது. அங்கேருந்து அது ஒரு ஆட்டம் மேலே எடுத்தது. த சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் எடுத்துகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பிசிஆர் 1.12 கிட்ட வச்சுருக்கு. எபோவ் 1க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக அதிகமான புட்ஸை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பட் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராஸ் ஓவர் காலும் புட்டும். பட் எண்ட் ஆஃப் இஓடி வரைக்கும் புட்டை செல் பண்ணவங்க கைவிடலை. கிட்டத்தட்ட வந்து 98 லட்சம் வரைக்குமே செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கால் ஒரு 44 லட்சம். ஸோ இது 44 லட்சம் நம்ம குவான்டிட்டி கம்மி. ஏன்னா இந்த இல்லாத ப்ரீமியம் மார்க்கெட்டில் புது பிளேஸ் பெரிய அளவு வரமாட்டாங்க. ஸோ இதுக்காகவே நாளைக்கு வந்து வால்டலிட்டி க்ரியேட் பண்ணி ப்ரீமியத்தில் வால்டலிட்டியை வச்சு மார்க்கெட் கொஞ்சம் ஆட விடுவாங்க. ஓவராலாக 2 கோடி வந்து புட்டை செல் பண்ணி வச்சுருக்காங்க. 1.83 வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெட்ஜ் மாதிரி தான் பெரிய அளவு. பட் அந்த ஹெட்ஜி சென்செக்ஸில் ஒரு 700லேருந்து 800 பாயிண்ட்டுக்குள்ளே மேலே கீழே ஒரு ரேஞ்ச் கன்சாலிடேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸோடைய ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கனால நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் 7 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். தென் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே எல்லா டீட்டெயிலும் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதை பற்றின கமெண்ட் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் அங்கே பார்க்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் மேடம், நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் 8.5% நியராக வால்டலிட்டி கிராஷ் நடந்திருக்கு. இது வந்து பெரிய அளவு எங்கே தெரியும்னா நீங்கள் வாங்குகிற ஆப்ஷன், நீங்கள் விற்கிற ஆப்ஷனில் ப்ரீமியத்தை கம்மி பண்ணியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக
போகிறதுக்கான வியூவை வச்சுருக்கு அப்படின்றது தான் இதை சொல்ல முடியும். நிஃப்டி ஸ்ட்ராடல் 365 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 726 வச்சிருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டியாக மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது. தென் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடையும் போது ஒரு சைடு ஸ்ட்ரென்த்தாக வாய்ப்பு நிறைய இருக்குது. கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். தென் விவேப்னு சொல்லப்படுற விஷயம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த விவேப் லெவலை விட மேலே வச்சு ஸ்பாட் முடிஞ்சிருக்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்டுமே ஏறி இருக்குது, பிசிஆரை ஏறி இருக்குது, மேக்ஸ் பெயினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். ஸோ பாசிட்டிவான ஒரு ட்ராக்கு. பேங்க் நிஃப்டி இருக்கிறதுல ரொம்ப 2.4% ஏறி இருக்குது. நல்ல ஒரு டீவியேஷனே தெரியுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ்க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் தெரியுது. ஓகேங்களா, நிஃப்டியில் போட்டு அந்த ஐடி போட்டு ட்ராக் பண்ணுது, ரிலையன்ஸ் போட்டு ட்ராக் பண்ணுது. பட் பேங்க் நிஃப்டி ரொம்ப கிளவராக 2% ஏறி இருக்குது அண்ட் கான்ட்ராக்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் கவர் நடந்திருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இதில் ஆப்ஷன்ஸில் ஹெவியான ஃபுட்ஸை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் நல்ல விஷயம். அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்லேயும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிசிஆரும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. தென் மேக்ஸ் பாயிண்ட் லெவலை விட ஸ்பாட் ஏறி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பேங்க் நிஃப்டியில் நான் பார்க்குறேன். ஸோ இதுவுமே ஒரு அடிஷ்னல் நல்ல விஷயம். மிக்அப் நிஃப்டி 1.5% ஏறி இருக்குது, கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட்டும் ஏறி இருக்குது. பிசிஆர் சின்னதாக ரொம்ப ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். அண்டு இதோட மேக்ஸ் பெயினும் 14,300 இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ட்ராப் எதாவது ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் மட்டும் புட்டை அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் அந்த 55,000 புட்டை ஹெவியாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நான் கூட கமெண்ட் போட்டிருந்தேன். ஹெவியான ஒரு லாங்ஸ் இருக்குது, புட்ஸை வந்து ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். வால்டிலிட்டி வேறு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 2,000 ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கலெக்ட் ஆகிருந்தது. சின்ஸ் இன்னும் டே இருக்குது, இன்றைக்கி 9th, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதிக்கு நிறைய டே இருக்குது. இன்னும் 2,000 ப்ரீமியம் தான் அதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புட்ஸை ஒரு சைடு எழுத வச்சுருக்காங்க அப்படின்னும் போதே கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். தென் குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸு பாசிட்டிவில் இருக்குது, யூரோப்பும் பாசிட்டிவில் இருக்குது, கிரிப்டோவும் சின்னதாக ஒரு பாசிட்டிவ். அண்ட் இன்றைக்கி யூஎஸில் ஹோம் சேல்ஸு, நாளைக்கு தான் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவாக அங்கே பார்க்குறோம். தென் பாசிட்டிவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில் இறங்கியிருக்கு, $89 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வந்து காம் டவுனாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆயில் இருந்தது தான் நம்மளோட மார்க்கெட்டும் ரொம்ப கன்சாலிடேஷன் ஆச்சுன்னு சொல்லலாம். கூட நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆனது இன்னொரு ஒரு கூடுதல் பலம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கீழே போகாது அப்படின்றது. அண்ட் பேங்க்ஸ் வந்து ஷார்ட் கவர் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அதனால தான் ஏறி இருக்குது. தென் வந்து நெகட்டிவ்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறங்கின விக்ஸு நாளைக்கு வந்து ஏறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. ஏன்னா இன்றைக்கே வந்து ப்ரீமியமில் கிராக்கி இல்லை. ஸோ செல்லஸ் யாரும் வரலை. நாளைக்கு வரணுவாங்க. நாளைக்கு அவங்க ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏறணும். அப்போ தான் வந்து கேம் இருக்கும். ஸோ ஏறும் அப்படின்றது வந்து தோணுது. ஸோ புது எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு நியூ ஸ்விங் வந்து வரலாம் அப்படின்றது தான். ஸோ மேலே கீழே வந்து 365 பாயிண்ட் ஸ்ட்ராடல் வச்சுருக்குன்னா ஒரு 250 மேலே கீழே போகணும்ல. நாளைக்கு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து ஃபைனல் வேர்டிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெரிய அளவு வந்து க்ளூ வந்து இல்லை. ஸோ மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் கன்சாலிடேஷனாக இருக்கலாம். வால்டிலிட்டி ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேம் மேலே கீழே இறந்து இருக்கலாம். ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரட்டும், எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வரட்டும், இதை பற்றினா டெலிகிராம் சேனலில் அப்டேட்டாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.